நானும் ரீபாவும் கேன்பரா போகிறோம். ட்ரெயின் ஸ்டேஷன் ரீபா பார்த்து 5 வருஷம் ஆச்சு எனக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரம் கேன்பரா. கரெக்டாக வராங்க. 15 பியூட்டிஃபுல் லேக். பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1988 கட்டியிருக்காங்க. இப்போலாம் வந்திருக்கோம். இன்னைக்கு செஷன் இது செனட்டோட இது. குயின் எலிசபெத் II எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அப்பாலஜி டு ஆஸ்திரேலியாஸ் இண்டிஜினியஸ் பீப்புள் இருக்குல்ல. நான் கூட இன்னைக்கு ஒரு நாள் எதுனா ஒரு பார்லிமெண்ட்டில் உட்காந்து பேசலாம். பண்றோம் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஒரு நாள் நல்லா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நானும் ரீபாவும் கேன்பரா போகிறோம். கேன்பராவில் வந்துட்டு எங்களோட மேடமும் நிற்கிறாங்க. மேடம் வந்து இருட்டினால கண்ணாடி அவுக்க மாட்டேன்னு நிற்கிறாங்க. ஸோ கேன்பராவில் வந்து அங்கிள் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு நாங்களும் கேன்பரா ஒரு நாள் சுற்றி பார்க்கணுன்னு சொன்னோம். ஸோ அங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கேன்பரா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரில் வந்து கேன்பரா டு மெல்பர்ன் வரப்போ. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு கம்யூட்டுன்றதுனால இதை அப்படியே பிளான் பண்ணோம். சரியா ஒரு இன்னொரு சிட்டியும் பார்த்த மாதிரி இருக்கும். கூடவே வந்து அங்கிள் கூட திருப்பி மெல்பர்ன் போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போது எப்படி வந்தோன்னா நான் அதெல்லாம் எடுக்கலை. ஸோ ட்ரெயினில் தான் வந்தோம். இது வந்து சிட்னி ஸ்டேஷன், சிட்னி சென்ட்ரல் ஸ்டேஷன், நம்ம ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி. இங்கேருந்து வந்துட்டு இந்த இடத்துல பஸ்ஸஸ்லாம் இங்கே தான் நிற்கும். ஸோ வி ஆர் ட்ராவலிங் பை பஸ். என்ன தீபா? ஸோ இந்த மாதிரி ஊரில் வந்து ஒரு வாட்டி சிட்னி வந்து நாங்கள் மெட்ரோவில் போயிட்டோம், ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டோம், ட்ராமில் போயிட்டோம், பஸ்ஸில் போயிட்டோம், பெரியிலையும் போனோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி சேட்டு சிட்டி பஸ். ஸோ பஸ்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் வந்து பிளான் வந்து வேறு ஒரு ஊருக்கு போகிற மாதிரி பிளான் இருந்தது. தென் ஒரு சில காரணத்தினால எங்களால் இன்னொரு ஊருக்கு போக முடியல. அதனால சரி ஓகே நம்ம ஏன் கேன்பராவே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் மினிட் பிளான் பஸ்ஸு புக் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போக போகிறோம். பஸ்ஸு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் பஸ்ஸே வரல. ஸோ இங்கே தான் நிற்கணும். அது ஃபுல்லாக பஸ் பேஸ் தான். இங்கே ஃபுல்லாக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டேஷன் ஆனால் செம்ம அழகாக இருக்குது. நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் அது மாதிரி இருக்குது. எல்லாம் பிரிட்டிஷ் ரூல் டைமில் அப்போ கட்டின இடங்கன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே தேங்க்யூ. ஏறிட்டோம் பஸ்ஸில். 1C and 1D இங்கே தான். இங்கே தான் உட்காடுறோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பஸ்ஸில் 2 பேரும் ஏறிட்டோம். பஸ்ஸுக்குள்ளே ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. வெளியே கோல்டு, உள்ள ஹீட்டு. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போய்ட்டு கேப் டிரைவர் 3 hours இங்கேருந்து ரீச் ஆகிறதுக்கு. எங்கள் அங்கிள் வந்து அங்கே வெயிட் பண்ணுவார் பஸ் ஸ்டாப்பில். இறங்கி அங்கேருந்து ஒரு 5 minutes தான் வாக் அவர் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துக்கு. நிறையப்பா எப்படி இருக்கு? ஒழுங்குதா? செம்ம ஹாட்டாக இருக்கு உள்ள. ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். மருலா அப்படின்னு ஒரு ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். டோல்னா இல்லை. சிட்டிலாம் தெரிய ஆரம்பிச்சது இப்போ தான். ஒரு நேரம் ஸ்ட்ரீட் லைட்ஸே இல்லை. 10 minutes to 25 minutes ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பஸ் ஸ்டாப்பில். இதெல்லாம் ட்ராமா ட்ரெயினானே தெரில. ட்ராம் ட்ராக் அது ஷூரா சைலண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சிட்டியில். ஆமாம், சிட்னியும் சைலண்ட்டு தான். இது அதுக்கு மேலே சைலண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் அது ட்ராம் தான். ஆமாம் ட்ராம் தான். அது ட்ராம் ஸ்டேஷன் அங்கே இருக்கும். சைலண்ட்டாக இருக்குது சிட்டி. 9 மணிக்கு சைலண்ட் ஆகிடுச்சு. வந்துட்டோம். இந்த பஸ் ஸ்டாப் டெர்மினலுக்கே வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. இப்போது பேக்கெல்லாம் இறக்கிட்டு எங்கள் அங்கிள் வர்றதுக்காக வெயிட் பண்ணணும். 1 hour கூட போயிடலாம். மாஸ்க் அவுத்துட்றேன் கொஞ்சம். எல்லோரும் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் மாஸ்க் போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டோம்.
அவ்வளோதான். மேடம், வெல்கம் டு கேன்பரா. சுல்ச்சா, எனக்கு கோல்டு இருக்கு. No problem, bro. From Isabel. Parking ஆவா வெளிய பிரச்சனை. ஹலோ சுல்ச்சா, There we go. எவ்வளோ வருஷம் இருக்கும்? ரீபே 5 வருஷம் ஆச்சு எனக்கு. 5 years ஆகும். வா. பார்த்தேன். And then I've not seen you talk very well. வாங்க சுல்ச்சா, பா. ஹலோ. வாய்ஸே அவுட் ஆயிடுச்சு. குட் மார்னிங். Good morning from Canberra. ஓகே, கேன்பரா வந்தாச்சு. கேன்பராவில் அக்குளோட அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ அங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பார்லிமெண்ட் ஹவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் பக்கத்துலேயே தான் இருக்குது, 3 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து. ஸோ அப்படியே நடந்து பார்லிமெண்ட் ஹவுஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 600 meters அண்ட் தென் அங்கேருந்து ஒரு பஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. யா, எக்ஸாக்டாக 20 minutesல அங்கே ரீச் ஆகிடும். இது கேன்பரா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன சிட்டின்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ எல்லா ஆஃபீஸஸும் இங்கே தான் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ். போயிட்டுருக்கோம். செம்ம சில்லுன்னு இருக்குது. அதாவது நல்ல வெயில் அடிக்குது. வெயில் நல்லா அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா செம்ம சில்லுன்னு இருக்கு. அப்படியே போயிட்டுருக்கோம். பஸ்ஸுங்கெல்லாம் இருக்குது. அப்படியே வந்து போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாப்புக்கு. பஸ் ஸ்டேஷன் வந்து பிட் 10க்கு போகணும். நாங்கள் பிட் 10 தேடிட்டுருக்கோம். பிட் நம்பர் 10க்கு வந்தாச்சு. we have to wait for the bus number 58. 11:15க்கு ஆக்சுவலி வரணும். இன்னும் பஸ் வரல. கரெக்டாக வராங்க. 50 தீபா பஸ் வந்துருச்சு. கார்டு வேணும். வந்தாச்சு. பஸ்ஸில் ஏறியாச்சு. கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான பஸ்ஸாக இருக்குது. எல்லாமே ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. 4 ஸ்டாப்பிங் தீபா. ஓகே, யா, பார்லிமெண்ட் ஹவுஸ்னே வரும். ஓகே, பார்லிமெண்ட் ஹவுஸ், ஃபெடரேஷன் மால், சவுத் பவுண்ட் அப்படின்னு வரும். ஓகே, வரும் 4th ஸ்டாப்பிங். சிட்டி வியூ. சூரியன் நல்லா அடிக்குது. பளிச்சுன்னு சூரியன் அடிக்குது. பட் ஆனால் செம்ம குளிருது. கிளைமேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது. லைக் பிட்வீன் 5 to 10 அப்படின்னு சொல்லி. நல்ல சனி டே. பட் அதே டைம் வந்து இட்ஸ் ஃப்ரீசிங் அவுட் சைட். வாவ், இது கொஞ்சம் மலை பிரதேசம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹையாக இருக்கு. ஏன்னா பக்கத்துலேயே நிறைய மலைலாம் வேறு தெரியுது. என்னடி இப்போ எப்படி இருக்குது கிளைமேட்? யூ லைக் த கிளைமேட்? ப்ளசண்ட்டாக இருக்கா உனக்கு? பியூட்டிஃபுல் லேக். தெரியுது பார்லிமெண்ட் இங்கே இல்லை.
கலைக்கிறார் வண்டியை எப்படியா அப்படின்ட்டு நிற்க கூட முடியல. போட்டு சுத்துறாரு வண்டியை. பார்லிமெண்ட், கேன்பரா பார்லிமெண்ட், ஆஸ்திரேலியன் பார்லிமெண்ட். வந்துட்டோம், இறங்கியாச்சு. இறங்கி நடந்துட்டுருக்கோம். பார்லிமெண்ட் ஹவுஸ்க்கு வெளியே தான் நடந்துட்டுருக்கோம். நிறைவா ஸோ பார்ப்போம். நம்ம பார்லிமெண்ட்லேயும் நான் வெளியே இருந்து ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். இந்த பார்லிமெண்ட் ஆக்சுவலி நம்ம உள்ளே வரைக்கும் போகலாமா. ஸோ இந்த பார்லிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1988 கட்டியிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. குவீன் எலிசபெத் 2 ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பார்லிமெண்ட்டோட ஸ்ட்ரக்சரே எப்படின்னா இட் இஸ் ஃபார் த பீப்புள், அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ லிட்ரலி நீங்கள் வந்து அப்படியே பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே போகலாம். நீங்கள் போய் எதனா ஒரு செஷன் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா பார்லிமெண்ட்டில் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா யூ கேன் சிட் அண்ட் வாட்ச் தட் ஆல்சோ. அந்த மாதிரியான ஒரு பார்லிமெண்ட் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. ஆக்சுவலாக வந்து நான் இப்போ காமிக்கிறேன். அப்படியே ரூஃப் வரைக்கும் அப்படியே வந்து கிராஸ் போட்டிருக்காங்க. ஸோ லிட்ரலி நம்ம வந்து அப்படியே நடந்து ஏறி பார்லிமெண்ட்டோட டாப் வரைக்கும் நம்மளால் போக முடியும். ஸோ எப்படிலாம் யோசிக்கிறாங்கல்ல இங்கே லெவல். மேடம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க. என்னம்மா எப்படி இருக்கு இடம்? ஹவுஸ் த கிளைமேட்? சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வெதர் டஸ்ட் ஃப்ரீயாக இருக்குது. இடம் வேறு. இதுக்கப்புறம் ஒரு 2-3 இடம் வேறு டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரொவைடட் நாங்கள் இதை எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு யூ டு பிளான் ஃபார் த லன்ச் அண்ட் தென் another பிளேஸ். மேபி கொஞ்சம் இந்த ஹெரிட்டேஜ் சைட்லாம் பார்க்கணுன்றது தான் என்னோடய எய்மும் கூட. எனக்கு ஒரு நேச்சரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஹெரிட்டேஜ் சைட்ஸ் பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆஸ்திரேலியா வரும்போது எனக்கு என்னோட ஆசையாக இருந்தது. இங்கே பார்த்தீங்களா இந்த கிராஸ் அப்படியே மேலே வரைக்கும் போகுது. ஆஸ்திரேலியன் ஃப்ளாக் இருக்குது. ஐ திங்க் அது வந்து 86 meters ஹைட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது. மேலே வரைக்கும், பார்லிமெண்ட் மேலே வரைக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. நான் க்ளோஸாக போக உங்களுக்கு தெரியும். பார்லிமெண்ட்டோட டாப்புக்கே நம்ம போகலாம். அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். வந்திருக்கோம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு இது உள்ளே வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல இடம். செம்மையாக இருக்குது ரீவா. ஓகே, கேமராஸ்லாம் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. செக்யூரிட்டி இருக்கிற இடத்துல மட்டும் கேமராஸ் யூஸ் பண்ணாதீங்க, மற்ற இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட்ஸ் குட். நாங்கள் ஒரு சைடு ஏறி இருக்கோம் இந்த படிக்கட்டில். செம்மையாக இருக்கு. அப்படியே நடப்போம், என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போம். Tour meeting point. Oh, okay. Part of the house. The Great Hall. அது கீழே இருந்து பார்த்தோம்ல, இப்போ மேலே இருந்தும் பார்க்கலாம். இங்கேருந்து கீழே இருந்து பார்த்தோம், மேலே இருந்து பார்க்குறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளே போகிறோம். என்னெல்லாம் வந்து நிறைய போர்ட்ரேட்ஸில் வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஷன் ஃபார் அபார்ஜினஸ். இது என்னம்மா? என்ன டிக்கெட்டிங்? இவங்கெல்லாம் பெரிய லீடர்ஸ் போல இருக்கு. பிரைம் மினிஸ்டர் 1971. 1968 to 71 இவங்களாம் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா.
on Royal E. Halt. Real painting. Reba, don't touch it. Reba, தொடக்கூடாது Reba. Wow. பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த இடம். செம்மையாக இருக்குல்ல. Magna Carta, the Great Charter, is celebrating as a founding document in the development of constitutional and parliamentary government. 1939 to 1941, 1949 to 1966. This is the long basis of the Prime Minister. எல்லாம் பிரைம் மினிஸ்டர்ஸ். இனாக்ரேஷன் ஆஃப் தி காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா. காமன்வெல்த்னா என்னென்னா எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் பிரிட்டிஷ் கீழே இருந்தாங்களோ அவங்கெல்லாம் காமன்வெல்த். வா எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் எல்லோரும். The story of the parliament. எப்படி வுட்லேயே வுட்டு ஃபுல்லாக வுட்டு. வாவ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி நடக்கும் எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே வந்து இப்போது செனட்டுன்னு இந்த சைடு போட்டிருக்கு. ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அப்படியே க்ராஸ் பண்ணுறோம். வெளியே பார்த்தா அங்கே இருக்கு பாருங்க. இன்னைக்கு செஷன் இது செனட்டோட இதுவே செம்மையாக இருக்கு. வாவ், எல்லாரும் இங்கே உட்காந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் இந்த நம்ம இதுவில் நடக்கிற மாதிரி அங்கே ஸ்பீக்கர் உட்காந்துட்டு இங்கே மினிஸ்டர் எல்லாம் உட்காந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இதான செனட் பில்டிங் இது. அந்த சைடு போனால் தான் வந்து அது என்னது செஷன்ஸில் நடக்கிற அந்த நார்மல் இது இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஐடியா இல்லை, பட் சொல்கிறேன். அந்த சைடு வேறு இன்னொன்று இருக்குது, அதுக்கும் போகும். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஆக்சுவலி இங்கே எதனா நடந்துச்சுன்னா நம்ம வர பப்ளிக் உட்காந்து கேட்கலாம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு. லீடர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இந்த செனட் பார்லிமெண்ட்டில். குயின் எலிசபெத் II எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிக்சர். இவர் பேர் தி ஹானரரி டோனி அபாட். மெயின் கமிட்டி ரூம், பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் போர்ட்ரேட்ஸ், டாம் ராபர்ட்ஸ், பிக் பிக்சர். நேட்டிவ்ஸ்ன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்கு? அப்போ ஒரிஜினல் உமன் பார்லிமெண்ட். வாவ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து தப்பான டிசிஷன் எடுத்துகிட்டு அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் சாரி கேட்டிருக்காங்க. நேஷ்னல் அப்பாலஜி ஃபார் தி ஃபர்ஸ்ட் அடாப்ஷன். அந்த ப்ரைம் மினிஸ்டர் வந்து லெட்டர் ஒரு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்பாலஜி டாக்குமெண்ட். எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. இங்கே வந்து ஒரு அப்பாலஜி கேட்டிருக்காங்க, இங்கேயும் வந்து ஒரு அப்பாலஜி கேட்டிருக்காங்க. வேறு லெவல் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ரியல் டெமோக்ரஸின்னு நினைக்கிறேன். தப்பு நடந்ததுன்னா அது கவர்மெண்ட் சாரி கேட்கணும். இங்கே கூட அப்பாலஜி டு ஆஸ்திரேலியாஸ் இண்டிஜினியஸ் பீப்புள். In 1995, the federal government established a national inquiry into the removal of Aboriginal and Torres Strait Islanders children from their families. The inquiry conducted by the Human Rights Table in Parliament in May 1997. அது அப்பாலஜி கேட்டிருக்காங்க. அதுவும் பிரைம் மினிஸ்டர் சைன் பண்ணியிருக்காரு அந்த அப்பாலஜி லெட்டர். வேறு லெவல். நாங்கள் போகிற இடம் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அது இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலாக செஷன் நடந்துட்டு இருந்துச்சுன்னா பப்ளிக் கேன் சிட் அண்ட் லிசன். இதுதான் அந்த அதனோட ஃபோட்டோ, அதுக்குள்ளே தான் போகணும். ஃபோட்டோ
வாவ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருக்கும். படிவா உள்ளே போகலாம். ஓகே, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் செம்மையாக இருக்குல்ல? You like it? அதிர்ச்சி அவரு செம்மையாக இருக்கு. வாவ், கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கலாம் பார்லிமெண்ட்டில். யாருக்கு தெரியும், நான் கூட இன்னைக்கு நான் ஒரு நாள் எதுனா ஒரு பார்லிமெண்ட்டில் உட்காந்து பேசலாம். ஒரு தின் லைன் தான் இருக்குது. அந்த லைனை தாண்ட நான் ரெப்ரசன்டேட்டிவ். Vijay Mama, hi, it's Rishi. How are you? Hopefully you can come here and come and see me. So when you get here, chat to your nephew, tell him to bring you to Downing Street. Take care. கேனனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும்.